தொடர் விடுமுறை முடிவதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். விவரங்கள் என்ன ஸ்ரீராம்? தென் மாவட்டங்களிலிருந்து தொடர் விடுமுறையின் காரணமாக ஊருக்கு சென்றவர்கள் மற்றும் அரையாண்டு விடுமுறைக்கு சென்றவர்கள் திரும்பவும் சென்னை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுராந்தகம், அதே போன்று செங்கல்பட்டு, அதே போன்று ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தக்கூடிய தாம்பரம் வரை இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அனைவருமே அந்த கார்களை பயன்படுத்தும் காரணமாகவும் இதனால் அவ்வப்போது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தாலும் தற்போது தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் படையெடுப்பதன் காரணமாக போக்குவரத்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் வரை தொடர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்வதற்காக செங்கல்பட்டு காவல்துறையினர் மற்றும் சென்னை புறநகர் தாம்பரம் காவல்துறையினரும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடியவர்கள் அரையாண்டு விடுமுறை, தொடர் விடுமுறையை ஒட்டி சென்றவர்கள் மீண்டும் சென்னையை நோக்கி சென்றதன் காரணமாக அணிவகுத்து நிற்கின்றது. அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதன் காரணமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அந்த சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வாகனங்கள் அணிவகுத்து வருவதன் காரணமாக செங்கல்பட்டு டோல்கேட் மற்றும் தாம்பரம் வரையிலான போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தென் மாவட்டங்களிலிருந்து படையெடுத்து வரக்கூடிய வாகனங்களை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.